நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயமறிவோம் பகுதி 319 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். வழுவூர் அப்படிங்கிற இந்த ஆச்சரியமான க்ஷேத்திரத்தின் மேலும் ஒரு பெருமையை நாம் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். அதாவது வழுவூருக்கு எத்தனையோ பெருமைகள், அந்த வழுவூர் சம்பந்தப்பட்ட புராணங்களையும் சரித்திரங்களையும் அதனுடைய பெருமைகளையும் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கு வேறு ஒரு ஆச்சரியமான பெருமையை நாம் அனுபவிக்கப் போகிறோம். அந்த பெருமையோடு சம்பந்தப்பட்ட கதையையும் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நீங்கள் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கிற கதை, நிறைய தெரிஞ்சு போய். இதில் போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோன்னா, போன எபிசோடு வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தாருகாவனத்து ரிஷிகள் தவம் பண்ண கர்வத்தோடு இருக்க, பிக்ஷாடனரும் மோகினியும் வந்து அவளை மயக்க, அதுக்கப்புறம் ரிஷிகளுக்கு தன்னிலை புரிய, சிவபெருமான் மீது அபச்சார கர்மங்கள் பண்ணுறா. அதாவது கெட்ட தீய சக்திகள் அத்தனையும் ஏவி விடுறா. மான், மழு, அந்த அபஸ்மாரன், யானை எல்லாத்தையும் ஏவி விட, எல்லாத்தையும் தன்னிடத்தே வைத்து கொண்ட சிவபெருமான் கடைசியாக வந்த யானையை உரித்து தோலை கிழித்து அதிலே நடனமாடுகிறார். அதை போர்த்தி கொண்டு ஆச்சரியமான கஜசம்ஹாரம் பண்ணுறார். இதுதான் வழுவூருடைய கதை சுருக்கம். அந்த கஜசம்ஹார மூர்த்தி எப்படி இருந்தார், எவ்வளோ அழகாக இருந்தார், அந்த அந்த அது பக்கத்தில் இருக்க அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்காங்கிறதெல்லாம் போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் நம்ம கதைக்கு வந்துடுவோம். இந்த கஜசம்ஹாரத்தினுடைய வெப்பம் யாராலையுமே தாங்க முடியலையாம். அதாவது நான் சொன்னேன் நேற்றைக்கே, என்னென்னா இந்த யானையிலிருந்து வெளிவரத்துக்கு அப்படியே தீ பிழம்பா வர சிவபெருமான், அப்படியே ஜோதி ஸ்வரூபன், அண்ணாமலையான்னு சொன்னேனே அந்த அளவுக்கு ஜோதி ஸ்வரூபனாம் அந்த யானையை கிழித்து கொண்டு வெளியே வருகிறார். அப்போ அந்த அக்னி ஜுவாலைகள் அப்படியே பறக்கிறது. அவரோ கோரம், அந்த ருத்ரன் சொல்கிறது அவ்வளோ கோரமாக இருப்பாராம் சிவபெருமான். அப்போ அந்த அக்னி ஜுவாலைகள் அப்படியே வெளிப்படுறது, அதை யாராலையுமே தாங்க முடியல. லோகத்தையே அப்படி நடுங்கிறது. இந்த ரிஷிகள் அத்தனை பேரும் பார்க்க முடியல. அவளால் கண்ணெல்லாம் அப்படியே வலிக்கிறது. சில பேருக்கு கண்ணே படுத்த அந்த அளவுக்கு அப்படியே பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. சிவபெருமான் அந்த யானையை கிழித்து கொண்டு வெளியே வந்தது. இது ஒரு படி மேலே போனால், மோகினியா சிவபெருமானுக்கு பத்னியா மகாவிஷ்ணு வந்திருக்கார். அரியல்லால் தேவி இல்லைன்னு சொல்லி எப்படி அம்பாள் இருப்பாரோ அந்த அம்பாளுடைய ஸ்வரூபமாக சாக்ஷாத் மகாவிஷ்ணு வந்திருக்கார். அதனால தான் பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மகாவிஷ்ணுவையும் அம்பாளையும் அண்ணன் தங்கச்சியாக சொல்கிறது. அது கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே இதுதான், கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதனால தான் கோவிந்தன் இவனை சொன்னால் கோவிந்த ரூபினின்னு அவளை சொல்லுவாள். அதே மாதிரி கோபாலன்னு இவனை சொன்னால் கோபால சுந்தரின்னு அவளை சொல்லுவாள். அது உங்களுக்கு கொஞ்சம் இன்டீரியர் டீட்டெயில்ஸ் போனேன்னா அது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று மாதிரி வந்துடும். அது கூட நம்ம இப்போ போக வேண்டாம். அப்போ அம்பாளுடைய பிளேஸுக்கு சப்ஸ்டியூஷனாக இப்போ வந்து மகாவிஷ்ணு வந்திருக்கார், சிவபெருமானோட பத்தினி மாதிரி. இவருடைய தீப்பிழம்ப, இவருடைய அந்த தகிக்கும் தன்மையை, இவருடைய அந்த கோபத்தை அம்பாளால் தாங்க முடியல. அதாவது மோகினியால் தாங்க முடியல அந்த இடத்துல. ஆனால் என்ன பண்ணாராம் பரமேஸ்வரன், அந்த ஜம்மனு நடனம் ஆடுறார். இங்கே மகாவிஷ்ணுவால் தாங்க முடியல. மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டாராம், சட்டுன்னு மோகனாவதாரத்தை கைவிட்டுட்டார். இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு. அதை தாங்கிக்கிற சக்தி அவர்கிட்ட இல்லை. அப்போ தனியாக சிவபெருமான் நடனம் ஆடுறார். தையத்தக்க நான் குறிச்சுன்னு இருக்கார். அப்போ இந்த லோகம் அழியும் தருவாய்க்கே போயிடுத்தான். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இப்போயே பாருங்களேன், ஒரு நியூக்ளியர் வெப்பன் வெடித்தா கூட இந்த லோகத்தை தாங்க முடிய மாட்டேங்கிறது. அதில் சாக்ஷாத் பரமேஸ்வரன் அது எப்படி தாங்க முடியும்? அதனால் இப்போ சமாதானப்படுத்துறதுக்கு பக்கத்தில் மோகினியா மகாவிஷ்ணுவும் இல்லை, அவர் மகாவிஷ்ணுவாகவே மாறிட்டார். அப்போ அதற்கு ஈக்குவலாக அந்த பரமேஸ்வரனை வந்து சமாதானப்படுத்தி குளிர்விக்கும் வகையாக ஒன்று வேணும். அதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாரா, அம்பாளை நினைக்கிறாராம். அவள் கைலாசத்தில் இருக்கா. ஹே தேவி, நீதாம்மா வரணும், நீ வந்தாதான் நான் சமாதானாகுவேன். அப்போ தான் இந்த லோகத்தில் எல்லாருமே சௌக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு தான் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார். அப்பாங்கிறவர் எப்பொழுதுமே வந்து பிள்ளைக்கு ஏதாவது இதைத்தான் சொல்லுவார், கண்டிப்பாக தான் சொல்லுவார். அம்மாங்கிறவர் பிரியமாக இருப்பார், அப்பாங்கிறவர் ஹிதமாக இருப்பார்.
ஸோ ஹிதமும் பிரியமும் சேர்ந்தாதான் பிள்ளை நன்னா வரும். அதாவது பிரியமும் இருக்கணும், அதே சமயத்தில் கண்டிப்பும் இருக்கணும். அப்போ பரமேஸ்வரன் ஃபுல்லாக அப்படியே கோரமாக இருக்கிற நேரத்தில் அம்பாளுடைய குளிர்ச்சியும் சேர்ந்தாதான் லோகம் தழைக்கும். எனவே பரமேஸ்வரன் அம்பாளை நினைக்க அம்பாள் அந்த நேரத்தில் சட்டுன்னு பிரத்யக்ஷமாக ஆறாளாம். அதுக்கு இடத்துல அவ பிரத்யக்ஷமான மாத்திரத்திலேயே சிவபெருமான் கோபத்தை கைவிட்டார். அம்பாளை பார்த்த மாத்திரம் அவ்வளோதான். ததிங்கின பராதீனகாம்ப, அதாவது அம்பாளுடைய ஓர கண்ணு பட்டாலே, கடைக்கண் பார்வை பட்டாலே போதுமாம். அப்படியே குளிர்ச்சி, அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு குளிர்ச்சி. ஏன்னா இவர் எந்த அளவுக்கு இவர் கோபம், இவர் சூரியன் மாதிரி இருந்தார்னா அவள் சந்திரன் மாதிரி இருப்பாள். அந்த அளவுக்கு அவளுடைய அந்த அந்த குளிர்ச்சியான அந்த தன்மையினால பரமேஸ்வரன் சட்டுன்னு அந்த நேரத்தில் கோபத்தை கைவிட்டார். அதனால தான் கஜசம்ஹார மூர்த்திக்கு பக்கத்தில் இருக்க அம்பாளை பார்த்தேன்னா அப்படியே சாந்த ஸ்வரூபினியாக இருப்பாள். ஒரு கதை சொன்னேன் நேற்றைக்கு. அதாவது அந்த கோவிலுக்கு போனால் ஒன்று சொல்கிறா, என்னென்னா பரமேஸ்வரன் காணும்னு அம்பாள் தேடினா, கலவரப்பட்டு தேடினா, அப்போ பரமேஸ்வரன் அந்த இடத்துல பிரத்யக்ஷம் ஆனார், அந்த யானையை தோலை உரித்து கொண்டு அப்படின்னு சொன்னேனே. ஆனால் அவள் சொல்கிறா அந்த கோவிலில் அவளுடைய பாவம் அது. ஆனால் அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தேன்னா அந்த கலவரமோ அந்த ஒரு டென்ஷனோ ஒரு துளிக்கூட இருக்காது. இப்போ சிவபெருமான் காணும்னா அம்பாள் கலவரப்பட்டு தேடுறாள்னா அவளுடைய திருமுக மண்டலம் அந்த கலவரத்தை காமிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அம்பாளுக்கு அப்படி இல்லை, அவள் ரொம்ப சாந்த சுரூபினியாக இருக்கா. அந்த இடத்துல போய் பாருங்கள், உங்களை பார்த்தா தான் அந்த பிரத்யக்ஷமாக நீங்கள் பார்த்தா தான் புரியும். அது ஏன் அப்படி இருக்கா அப்படின்னா அதற்கு காரணம் அந்த கதை கிடையாது. அம்பாள் சிவனை தேடலாம் இல்லை. அம்பாளுக்கு தெரியாதா பரமேஸ்வரன் எங்கே இருக்காருன்னு? அந்த இடத்துல சாக்ஷாத் கஜசம்ஹார மூர்த்தியாக அந்த சிவபெருமான, கோபத்தின் உச்சத்தில் அந்த சிவபெருமான குளிர்விக்கிறதுக்காக வந்த அம்பாள். அதனால தான் அவளுடைய திருமுக மண்டலத்தை போய் இன்னி வரைக்கும் சேர்ச்சேன்னா அவ்வளோ சாந்த ஸ்வரூபினியாக இருப்பாள். அப்போ இந்த சாந்தமாக அம்பாளை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த கோரமான தாண்டவம் ஆனந்த தாண்டவமாக மாறியது. அந்த நேரத்தில் தான் அம்பாளுக்காக சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஆச்சரியமான நடனம் புரிகிறார். அதுதான் ஆனந்த தாண்டவம். அந்த ஆனந்த தாண்டவம் எப்படி இருக்குங்கிறதுலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு சிதம்பரத்துக்கு நம்ம மறுபடியும் போகும்பொழுது அங்கே சேவிச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த அம்பாளுக்காக ஆச்சரியமாக ஆனந்த தாண்டவம் புரிகிறார் சிவபெருமான். அந்த நாட்டியத்தை அத்தனை ரிஷிகளும் பார்க்குறா. ஆனால் அவளுக்கு அந்த மனசுக்குள்ளே ஒரு இது வந்துருத்து. என்னன்னா, இப்படிப்பட்ட பரமேஸ்வரனை போய் நம்ம அபிச்சார கர்மம் பண்ணிட்டோமே, நமக்காக கருணை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவள் மனசு அப்படியே துடிக்கிறது. ஆனால் வார்த்தைகள் அத்தனையும் சிவபெருமானை துதிக்கின்றது. அதுக்கு நடுவில் ஆச்சரியமாக சிவபெருமான் அத்தனை வாத்தியங்களும் இசைக்க, ஜம்மன அப்சரஸ்திரிகள் அத்தனை பேரும் புஷ்பமாரி பொழிய, தேவர்கள் எல்லாம் சாமகானம் பாட, ஆச்சரியமாக அந்த இடத்துல ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டு மறைகிறார். ரிஷிகளுக்கு திருத்துறதுக்காக வந்தார். அந்த திருத்துற வேலை முடிஞ்ச உடனே சட்டுன்னு அம்பாளும் மகாவிஷ்ணுவும் அதே சமயத்தில் சிவபெருமானும் மறைந்தார்கள் அந்த இடத்த விட்டு. அப்போ தான் ரிஷிகள் அத்தனை பேருக்கும் புரியுறது, சிச்சோ நம்ம தெரியாமல் இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம கர்வத்தோடு இருந்துட்டோமே, இதற்கு பிராயச்சித்தம் தேடணுமே, அதை சிவபெருமான் உணர்த்தியிருக்காரே, இது எப்படியாவது நம்ம இந்த பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக பிரம்மாட்ட பொறாளாம் அத்தனை ரிஷிகள். 1 இல்லை 2 இல்லை 48,000 ரிஷிகள் இருந்தாலும் 48,000. அத்தனை ரிஷிகளும் ஸ்ட்ரெயிட்டாக பிரம்மாட்ட போய் இந்த மாதிரி பரிகாரம் கேட்க, அப்போ பிரம்மா சொல்கிறார், மறுபடியும் பூலோகம் போங்கோ, அந்த இடத்துல போய் பார்த்தேன்னா சிவபெருமானே ஒரு ஆச்சரியமாக லிங்கத்திருமேனியாக இருப்பார், அந்த லிங்கத்திருமேனியை வழிபடுங்கோ, உங்களுக்கு பிராயசித்தம் ஏற்படும். அதை தவிர ஒரு 1008 சிவஸ்தலத்துக்கு போய் சிவபெருமானை வழிபடுங்கோ, உங்களுக்கு பிராயசித்தம் கிடைக்கணும் பிரம்மா சொன்னாராம். இவா கீழே வந்தா ஆச்சரியமாக ஒரு சிவபெருமான் இருந்தார். அந்த சிவபெருமானை 48,000 ரிஷிகளும் துதித்தார்கள். அவர்தான்
இன்றைக்கு இருக்கும் வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமான். இந்த கோவிலே, இந்த வடுவூர் சிவன் கோவிலே கஜசம்ஹாரமூர்த்தி ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் இந்த கோவிலுடைய நடுநாயகமாக இந்த கோவிலே வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சிவபெருமானுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோவில், கோபுரம், குளம் எல்லாமே வீரட்டேஸ்வரருக்கு தான், அந்த கொடிமரம் உட்பட. அப்போ அந்த வீரட்டேஸ்வரர் ஆச்சரியமாக கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு திருமேனி, சுயம்பு திருமேனியாக சிவபெருமான் அங்கே காட்சி தரார். அந்த 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 சிவபெருமான 48,000 ரிஷிகள் வழிபட்டிருக்கா. அம்பாளுக்கு பாலகுராம்பிகைன்னு பேர். இளங்கிளை நாயகின்னு ஆச்சரியமாக தமிழ்படுத்தி ரொம்ப அழகாக 4 திருக்கரங்களோட ஜம்முன்னு அவளும் கிழக்கு நோக்கியே சேவை சாதிக்கிறா. 2 பேரையும் போய் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கஜசம்ஹாரமூர்த்தி இவா 2 பேருக்கும் நடுவில் தெற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். அவரையும் போய் சேவிங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருக்கோயில், ரொம்ப அமைதி தழுவும் திருக்கோவில் இது. வழுவுங்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய இந்த நார்மல் ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுவேன். ஏன்னா இது ஒரு நல்ல குக்கிராமத்தில் எந்த விதமான இந்த டிராஃபிக் சத்தமோ பொல்யூஷனோ எதுவுமே இல்லாத இடத்துல அமைதி தழுவும் இடத்துல இருக்குது. அதனால் ஒரு அட்லீஸ்ட் அந்த கோவிலில் இருக்கிற ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமாவது இந்த ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் அப்படி விலகி அமைதி தழுவும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் அனுபவித்த மாதிரி இருக்கும் அது. எனவே அவசியம் வழுவூர் போங்கோ. இந்த வழுவூரில் நீங்கள் அப்படியே சுற்றி அந்த கோவிலை பிரதட்சணமாக வரும்பொழுது இன்னொரு விசேஷமாக ஒரு மூர்த்தி இருக்கார். யாருன்னா அவர் தான் சனீஸ்வரர். என்ன சுவாமி காலங்காத்தால் சனீஸ்வரரை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னா, இந்த வழுவூர் க்ஷேத்திரத்திற்கு நீங்கள் போனேன்னா உங்களுக்கு இருக்கிற சனிதோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் சனியினுடைய எஃபெக்ட் உங்களுக்கு குறையும். ஏன் சுவாமி, என்ன காரணம் அப்படின்னா, சனீஸ்வரனால் பூஜை பண்ணப்பட்ட சிவபெருமான் தான் இங்கே இருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? சனி பகவானுக்கும் இங்கே இருக்கிற வழுவூர் க்ஷேத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதற்கு ஒரு ஆச்சரியமான கதை இருக்குது. அதாவது ஒரு ராஜா இருந்தானாம். அந்த ராஜாவுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு காலத்தில் பயங்கர சண்டை வந்தது. அந்த ராஜாவுடைய பேர் பல பேர் பல விதமாக சொல்கிறா. திருவிக்கிரமன்னு சொல்கிறா, வீர சோழன்னு சொல்கிறா, விக்ரம சோழன்னு சொல்கிறா. ஆனால் இந்த ராஜா மிஸ்டிக்கல் கிங். இவனுக்கு டேட்லாம் நீங்கள் பண்ண முடியாது. இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுங்கிற மாதிரி இவன் ஒரு புராணத்தில் வர ஒரு ராஜா. அப்போ இந்த ராஜாவுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு பெரிய சண்டை மூண்டது ஒரு காலத்து. சனி பகவான் யாருடைய பிள்ளைன்னு நமக்கு தெரியும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிருஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூத்தம் தம்னமாமி சனைஸ்சரம். ரவிபுத்திரம், அதாவது சூரிய பகவானுடைய பிள்ளை தான் சனி பகவான். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த பிள்ளை சனி பகவான். இந்த சனி பகவானுக்கும் இந்த ராஜாவுக்கும் பயங்கர சண்டை ஒரு முறை மூண்டிட இந்த ராஜாவை சனி பகவான் தோக்கடிக்கிறார். அப்போ இந்த போரில் தோத்ததுனால அவன் அங்கேருந்து ஆகாசத்திலேருந்து சூரிய மண்டலத்திலேருந்து பூமியில் விழறான். எங்கே விழறான்? வழுவூர் க்ஷேத்திரத்தில் விழறான். அப்போ நிராயுத பாணியாக தன்னுடைய உயிருக்காக பயந்து இங்கே இருக்கும் சிவபெருமானை கட்டி தழுவிண்டு அங்கே சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறான். அந்த பூஜைக்கு நடுவில் அவனை விடாமல் துரத்தி அவனை அழிக்கணுங்கிறதுக்காக அந்த கோபத்தில், அந்த மூர்க்கமான கோபத்தில் சனி பகவான் அந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். இந்த ராஜாவை அட்டாக் பண்ணுறதுக்காக துணினர். அதாவது சாஸ்திரம் சொல்கிறது, ஆயுதமில்லாத ஒருத்தனை அட்டாக் பண்ணக்கூடாது. அவன் போரோட எதிரியாக இருந்தாலும் அவன் கையில் ஆயுதம் இல்லைன்னா அவனை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற சாஸ்திரம். அதை மீறி இங்கே சனி பகவான் இந்த இடத்துல இது பண்ணுறார். அதுவும் என்ன பண்ணுறாருனா, கர்வத்தோடு பேசினாராம். என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் பிரம்மாவோடைய தலையே பிக்க வச்சேன், நான் எல்லாரையும் ஆட்டிருக்கேன், நான் யாரையும் விட்டது கிடையாது, உன்னையும் நான் துவம்சம் பண்ணுறேன் பார், இந்த ஊரையும் துவம்சம் பண்ணுறேன் பார்னுங்கிற கோபத்தோட கர்வத்தோட இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். அந்த நேரத்தில் இந்த ராஜா கஜசம்ஹார மூர்த்தியை கட்டி தழுவிண்ட, பரமேஸ்வரா நீ தான் காப்பாற்றணும், இங்கே பாரு சனி பகவான் துரத்துறார் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் எந்த இடத்துல நின்று கர்வமே படக்கூடாதோ, அதாவது எந்த இடத்துல
எத்தனை ரிஷிகள் இருக்காளோ, 1 இல்லை 2 இல்லை 48,000 ரிஷிகளுக்கும் கர்வம் அடக்கினாரோ சிவபெருமான், அந்த இடத்துல சனி பகவான் இப்படி கர்வப்பட்டு நிற்கிறாரேங்கிறத பார்த்த சிவபெருமானுடைய பூதகணங்கள் அத்தனையும் சனீஸ்வரன் மேலே பாஞ்சலாம் அட்டாக் பண்ணுறதுக்காக. அதுக்கு நடுவில் பரமேஸ்வரன் பயங்கர கோவப்பட்டு, என்னுடைய பக்தனையா இந்த இடத்துல நீ இது பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு எத்து காலால் எத்தினாராம் சனீஸ்வரனை. இங்கே வழுவூர் க்ஷேத்திரத்தில் ராஜாவுக்காக தன்னுடைய பக்தனுக்காக சனீஸ்வரனை ஓங்கி ஒரு எத்து விட்டாராம் பரமேஸ்வரன். அவர் எத்து விட்டதுனால சனீஸ்வரன் போய் பறந்து விழ அவருடைய கால் உடஞ்சு போனதாம். யார்? சனீஸ்வரனுடைய கால். அன்னிலேருந்து சனி பகவான் ஊனமாகி போனார். இன்னி வரைக்கும் பார்த்தேன்னா சனி பகவான் அப்படிங்கிறதுக்கு சனைஸ்சரன்னு பேர். சனைஸ்சரன்னா மெதுவாக நடக்கிறவன் அர்த்தம். கிரகங்கள்லேயே சனி பகவான் மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவாக நடப்பார். 30 வருஷம் ஆகும் அவர் தான் சுற்றி 12 ராசி மண்டலங்களையும் சுற்றி வரத்துக்கு 30 வருஷம் ஆகும். ஆக ரொம்ப அவர் மெதுவாக ட்ராவல் பண்ணுவார். ஏன் மெதுவாக ட்ராவல் பண்ணுவார்? ஏன் சனீஸ்வரனுக்கு கால் ஊனம்னு பார்த்தேன்னா அதற்கு காரணம் பரமேஸ்வரன் தன்னுடைய பக்தனுக்காக சனி பகவானை ஓங்கி எட்டி உதைக்க அவருடைய கால் ஊனமானது. அந்த ஆச்சரியமான வைபவம் நடந்த இடம் இது. அதனால் அந்த இடத்துல மறுபடியும் சனி பகவான் பரமேஸ்வரனை வேண்ட, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தான் எனக்கு பிராயசித்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரன் இங்கேயே இருந்து இங்கே வரும் அத்தனை பக்தர்களுக்கும் அருளை வாரி வழங்கு, உன்னுடைய கோபமான பார்வைகள் அத்தனையும் நீக்கிவிட்டு அவளுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்கு பரமேஸ்வரனுக்கு நியமனம் பண்ண, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வழுவூரில் சனீஸ்வரன் தனியாக ஜம்முன்னு நின்றுண்டு அங்கே வரும் அத்தனை பக்தர்களுக்கும் ஆச்சரியமாக அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தேன்னா உங்களுக்கு சஹஸ்ரலிங்க சன்னதியும் இருக்குது. அதாவது அந்த சொன்ன ரிஷிகள் அத்தனை பேரும் 1008 சிவஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணாலாம், ஒரே சிவலிங்கத்தில் 1008 லிங்கங்களையும் பண்ணி வச்சு அதை வழிபட ஆரம்பித்தா அந்த சகஸ்திரலிங்கேஸ்வரர் சன்னதியும் இருக்குது, சனி பகவானுடைய சன்னதியும் இருக்குது. சனி பகவான் இங்கே பார்த்தீங்கன்னா வில்லு அம்போட சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான சனி பகவான். கண்டிப்பாக அவரை நீங்கள் சேவிச்சேள் அப்படின்னா உங்களுக்கு அவருடைய அந்த தீய பார்வைகளுடைய தாக்கம் குறையும். இவ்வளோ வைபவம் இருக்கிற வழுவூர் க்ஷேத்திரத்துக்கு அவசியம் போகணும். அத்தனை பேரும் அந்த பரமேஸ்வரனை, அந்த வீரட்டேஸ்வரரையும், அந்த பாலகுராம்பிகையும், அந்த கஜசம்ஹாரமூர்த்தியும், அந்த அம்பாளையும் கண்டிப்பாக அத்தனை பேரும் சேவிக்கணும். கண்டிப்பாக ஆயுசில் ஒரு முறையாவது வழுவூர் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு முடிச்சுப்போம். மேலும் பல விஷயங்களோட நாளைக்கு பார்ப்போம். நாளை சந்திப்போம்.